Hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது YouTubeல latest features. அதாவது இந்த மாசத்துல சில அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பத்தியும் இதுக்கு முன்னாடி YouTube பீட்டா வந்தது. அந்த டைம்ல சில பல அப்டேட் பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Reborn's Multi Info. வெல்கம் பேக். இப்போ YouTube ஓபன் பண்ணிக்கலாம். என் வீடியோ தவிர வேற எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் காப்பிரைட்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கே போய்டுவோம். நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு லேட்டஸ்டா போஸ்ட் பண்ண வீடியோவே நான் ப்ளே பண்றேன். இந்த புது அப்டேட்ல கேப்ஷனோட வேலையை ரொம்பவே சிம்பிள் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். கேப்ஷன் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ மெயின் ஸ்கிரீன்ல கொடுத்துட்டாங்க. மேல இருக்க அந்த சிசியை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான கேப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட வீடியோக்கு நான் இங்கிலீஷ் சப்டைட்டிலும் போட்டுருக்கேன். அதோட சப்டைட்டில்ஸ் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிச்சு. செகண்டா பாத்தீங்கன்னா ஆட்டோ பிளே ஆப்ஷன். இந்த ஆட்டோ பிளே ஆப்ஷன் நார்மலா பாத்தீங்கன்னா சேனலோட நேம் பக்கத்துல இருக்கும். ஆட்டோ பிளே எனேபிள் பண்ணுமா வேணாமான்றது. இப்போ அந்த ஆப்ஷனே நீங்க பார்க்குற வீடியோக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இங்க நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோ பிளே வேணுமா வேணான்றதை இங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுல் ஸ்கிரீன் நீங்க பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் நிச்சயமா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன ஃபீச்சர் தெரிஞ்சுக்கணுமா? அந்த ஃபீச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி யூடியூப் பத்தி போஸ்ட் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோ இன்னும் பார்க்கலையா? மறக்காம பாருங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஐ பட்டன்ல தரேன். ஓகே வாங்க அப்படி அந்த ஃபீச்சர்ல என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நார்மலா யூடியூப் வீடியோ ரெண்டு மீடியம்ல பார்ப்போம். ஒன்னு நார்மல் ஸ்மால் ஸ்கிரீன்ல பார்ப்போம். மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம் யூடியூபை. இந்த யூடியூப் ஃபுல் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு எய்தர் இங்க ஜூம் பட்டனை கிளிக் பண்ணோம், இல்ல ஆட்டோ ரொட்டேட் எனேபிள் ஆயிருந்தா ஜஸ்ட் ஃபோன் திருப்பினா வந்துடும். இந்த ஆட்டோ ரொட்டேட் எனேபிள் ஆகலனா குட்டியா இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணணும் ஒரு வாட்டியும். இப்போ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கெஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஸ்கிரீன்ல கீழ இருந்து மேல ஸ்வைப் பண்ணாலே போதும், உங்களுடைய வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஸ்கிரீன் மோடுக்கு போயிடும். அண்ட் அதே மாதிரி வீடியோ ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல இருக்கும்போது ஜஸ்ட் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் மோடுக்கு வந்துடும். இந்த அப்டேட்டான ஃபீச்சர் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ லிங்க் ஐ பட்டன் தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா மேல ஐ பட்டனே காணோம். அது எங்க போச்சு? அந்த ஐ பட்டனை ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணோம். இப்போ 3 டாட் கிளிக் பண்ணா இந்த செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் Reborn's Multi Info அப்படின்னு இருக்கும். பக்கத்துல ஐ சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணா நம்மளோட ஐ பட்டன் வரும். எதுக்காக இந்த ஐ பட்டனை இங்க மூவ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா UI இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நார்மலா இப்போ பழைய இதுல டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லாம அது கமெண்ட்டையும் காட்டும், நெக்ஸ்ட் வீடியோவும் சேர்த்து காட்டும். இப்போ அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வியூ பண்ற மாதிரி, வெறும் டைட்டில் அண்ட் நாங்க டைப் பண்ண டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் அதை மட்டும் வியூ பண்ணிக்கிற மாதிரி எனேபிள் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்ப்போம் நம்ம பண்ணிருக்க சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பேஸ் பண்ணி. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டேபுக்கு போயிட்டு மேல ஆல் டுடே அப்படின்னு இருக்கும். டுடே கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ல இருந்து போட்ட வீடியோஸ் மட்டும் வரும். அண்ட் கண்டினியூ வாட்சிங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் பாதில டிராப் அவுட் ஆகிட்டு வெளில வந்தீங்களா, அந்த வீடியோ மட்டும் இங்க வரும். அண்ட் அப்படியே ஃபுல்லா ரைட் ஹேண்ட் கார்னர் போனீங்கன்னா மேனேஜ்னு இருக்கும். மேனேஜ் கிளிக் பண்ணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் லிஸ்ட் எல்லாமே வரும். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பெல் ஐகான்ஸ் வரும். எந்தெந்த சேனலுக்கு நீங்க எந்த மாதிரி பெல் நோட்டிபிகேஷன் வச்சுக்கிறீங்கன்னு காட்டும். ஜஸ்ட் இங்க இருந்தே நீங்க நோட்டிபிகேஷனும் மாத்திக்கலாம். அண்ட் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பட்டனும் வரும். ஒருவேளை உங்களுக்கே தெரியாம ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரைட்ல ஸ்வைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கனாலே போதும், இங்க அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.